கந்தசாமி சார் வணக்கம். நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? நல்லா கேக்குது சார். ஒரு 2-3 நாளைக்கு முன்பாக எம்பிக்களுக்கு ஒரு அழைப்பை விடுத்து ஒரு கூட்டத்தை மரியாதைக்குரிய முதலமைச்சர் கூட்டினார் சார். அதில் சிதம்பரம் உள்ளிட்ட காங்கிரஸினுடைய உறுப்பினர்கள், விசிக, கம்யூனிஸ்டினுடைய உறுப்பினர்கள் எல்லாம் வந்தாங்க. திமுகவும் அதிமுகவும் புறக்கணித்தது. நான் ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ள விரும்புவது சார், தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய முதலமைச்சரால் முன்மொழியப்பட்டிருக்கக்கூடிய தனி தீர்மானம் சொல்கிறது மக்களவையினுடைய எண்ணிக்கை 543 என்ற நிலையிலேயே நீடிக்க வேண்டும் அப்படின்ட்டு. சில நாட்களுக்கு முன்பாக கூட்டிய எம்பிக்கள் கூட்டத்திலும் அதே முடிவுதான் எடுக்கப்பட்டதா சார்? ஆமா, அதாவது எதுக்காக இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா, கேட்கலீங்களா? கேக்குது சார், பேசலாம். எதுக்காக இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா, 76ல இந்த நம்பர் சென்செக்ஸ் அடிப்படையில சீல் பண்ணி வச்சுட்டாங்க, ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மக்கள் தொகை கட்டுப்பாடுல சவுத் இந்தியா, இந்தியா எல்லாமே நல்ல பெர்ஃபார்ம் பண்ண ஒரு காரணத்துக்காக நமக்கு தண்டனை வரக்கூடாது. அதனாலதான் 2001லயும் இதே இது சீஸ் பண்ணணும், ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கறத மெயின்டைன் பண்ணாங்க. இடையில நம்மளுடைய தொகுதி பாத்தீங்கன்னா 41 வரை போய் மறுபடியும் 39 ஆச்சு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். எங்களுடைய பயம் என்ன அப்படின்னா, இந்த சதவீத வாரியாக அண்ணன் சொன்னார்ல 7.18 அந்த பர்சன்டேஜ் தான் கூடும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பில்லுல இல்ல, அவர் ஓரலா தான் சொல்லி இருக்கிறாரு. அந்த இது இப்ப கூட்டிட்டு 2027 சென்செக்ஸ் வரும்போது அது ஏன் குறையாது அப்படிங்கிற ஒரு அச்சம் தான். அதனாலதான் இன்னும் அடுத்த 25 வருஷத்துக்கு இதை ஃப்ரீஸ் பண்ணிட்டு இதே நம்பர்ல நம்ம கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கறத அழுத்தம் திருத்தமா சொல்றோம். தமிழக அரசு ஏன் அதிமுக திமுக ரெண்டும் தான் கடந்த 50 ஆண்டுகள்ல இங்க அரசுல இருந்திருக்காங்க. அந்த குடும்ப கட்டுப்பாடு, மக்கள் தொகை கட்டுப்பாடு அப்படிங்கறதுல நம்ம கண்ட்ரோலா இருந்த ஒரே காரணத்துக்காக இந்த தண்டனை தமிழகத்துக்கு கிடைக்கலாமா அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரே கேள்வி. அதற்காக தான் இந்த நம்பர் இப்படியே ஃப்ரீஸ் பண்ணிட்டு அடுத்து 25 ஆண்டுகளுக்கு பத்தி அதுக்கப்புறமா இதை பத்தி பேசலாம் சார். ஒரு மாநில முதலமைச்சர்களை அழைத்து கடந்த ஆட்சியில் அப்போது முதலமைச்சராக இருந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை அழைத்து வைத்து ஒரு கூட்டத்தை கூட்டி அப்போது ஒரு தீர்மானத்தை போட்டு அந்த தீர்மானத்தை கடிதமாக பிரதம மந்திரிக்கு அனுப்புனாங்க. அப்போ அனுப்புனது இன்னைக்கு நீங்கள் என்ன தீர்மானமாக கொண்டு வந்திருக்கிறீங்களோ அதே தான். இதே 25 ஆண்டுகளுக்கு பழைய நிலையே நீடிக்க வேண்டும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை பிரதம மந்திரி கொடுக்கணும் அப்படின்ட்டு. சரியா? நீங்கள் அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்ட்டு எனக்கு தெரியாது. ஆனால் நான் ரொம்ப எளிமையாக தெரிந்து கொள்ள விரும்புகிற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எம்பிக்களை கூப்பிட்டு, சார் இந்த அரசாங்கம் ஒரு கூட்டத்தை நடத்துகிறது, இந்த அரசாங்கம் நடத்துகிறது, தாவேக நடத்தலை, தனிப்பட்ட ஜோசப் விஜய் நடத்தலை. சரியா? அந்த கூட்டத்தில் என்ன தீர்மானம் எடுத்தாங்க அப்படின்ட்டு யாருக்கும் தெரியாது. அங்கே என்ன பேசப்பட்டது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அதனால் நாங்கள் இன்றைக்கி நீங்கள் தனி தீர்மானமாக கொண்டு வந்ததுனால நாங்கள் திரும்பவும் நான் உங்ககிட்ட கேட்குறேன், அந்த எம்பிக்கள் கூட்டத்தில் இந்த 543 தான் இருக்கணும், அடுத்த 25 வருஷத்துக்கு இதுதான் இருக்கணும் அப்படின்ட்டு அந்த கூட்டத்தில் எடுத்த தீர்மானத்தின்படி தான் இன்று தனி தீர்மானத்தை திரு முதலமைச்சர் விஜயால் இன்று சட்டப்பேரவையில் முன்வைக்கப்பட்டிருக்கா இந்த தீர்மானம்? அதேதான், அங்க எடுக்க முடிவின்படிதான் இந்த தனி தீர்மானமே எடுக்கப்பட்டது. அந்த நம்பரை ஃப்ரீஸ் பண்ணிடணும் அப்படிங்கறதான். தேவைப்பட்டால் 2001ல சென்செக்ஸ் படி எப்படி பவுண்டரிய மட்டும் மாத்தி வச்சுக்கிட்டோம், அதே மாதிரி பவுண்டரிய மாத்தி வச்சுக்கலாம். ஆனா நம்பர் மாறக்கூடாது என்பதே எங்களுடைய கருத்து, என்பதே எங்களுடைய நிலைப்பாடு. அவ்வளவுதானே சார் உங்க பதில்? வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்ல, அண்ணன் சொல்றதுக்கு நிறைய பதில் சொல்லலாம். ஆக்சுவலா அதிமுக அவர்
இந்த எலெக்ஷன்ல மக்களே பாடம் புகட்டிட்டாங்க. போன எலெக்ஷன்லயும் அவர் தோத்துட்டாங்க. இப்போ வந்து தாவேகா தான் வேணும்னு மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. மக்கள் அங்கீகரித்த ஒரு கட்சியின் நிலைப்பாடு மக்களுக்காக தான் எடுக்கிறோம். அதுவும் எல்லாத்தையும் கூட்டி தான் ஒரு தனி தீர்மானம் போறோம். அது வேஸ்ட், இது வேஸ்ட், அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, போற போக்குல எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு போறாரு. இதையெல்லாம் சொல்ல போய் தான் அதிமுகவே மக்கள் நிராகரிச்சிருக்காங்க. நீங்க இன்னும் அதை அந்த மாதிரி ஸ்டாண்ட மக்களுக்காக ஒரு எடுக்கும்போது அதுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டுல இருந்து இதையே இப்படியே நாங்க போகிற போக்குல விமர்சனம் பண்ணிக்கிட்டே போறோம் அப்படின்னா இன்னும் அதிமுக தேய்ந்து போய்கிட்டே தான் இருக்கும். அதை யாராலையும் ஓகே சார், ஓகே, பேசலாம்.